அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 91 தொகுதிகள் சீமானின் சுனாமி, மிரண்டு போன ரெட் ஈகிள் டீம், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் வரக்கூடிய அதிர்ச்சி தகவல்கள், இது குறித்து தான் இந்த காணொலி முழுமையாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது எப்போ யாரை எந்த உச்சத்தில் கொண்டு வைக்கும் அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலையில் எப்போ போனாலும் ஒரு மாற்றம் இருக்கும். அதுவும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது தொடக்கத்திலேருந்து ஒரு மூங்கில் மரத்தோட தான் கம்பேர் பண்ணப்பட்டு வந்துச்சு. அந்த அளவுக்கு 1, 4, 7, 8 அப்படின்னு ஒரு கிராஜுவலான வளர்ச்சியை கண்ட நாம் தமிழர் கட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு மூங்கில் மாதிரியான வளர்ச்சியை 2024 அறுவடை செய்யும் அப்படிங்கிறத பல்வேறு அரசியல் ஆய்வர்கள் தொடர்ந்து 2021, 22 காலகட்டங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது தேர்தல் நேரத்தில் வேறு விதமாக ஃபோர்வே கான்டெஸ்ட்னு புரிந்து கொள்ளப்பட்டாலும், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவு சீமானுக்கு தான் சாதகமான ஒரு நிலையை தான் கொண்டு வருது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசியல் நுகர்வோருடைய கருத்தாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக டெல்டாவை சேர்ந்த 33 தொகுதிகள் ப்ளஸ் தென் மாவட்டங்களை சேர்ந்த 58 தொகுதிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 91 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய அதிர்வலையை, அதாவது சீமான் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் பெரும்பாலான கருத்து கணிப்பாளரோட கூற்றாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக ரெட் ஈகிள் டீம் மிக தீவிரமாக இந்த பகுதியில் ஆராய்ந்ததில் நாம் தமிழர் கட்சி சராசரியாக 15% வாக்குகள் மேலே பெறுவாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் அவர்களோட டேட்டாஸ் வந்திருக்கு. ஸோ இதில் காரைக்குடியில் சீமான் அவர்கள் உறுதியாக வெல்வார் அப்படிங்கிறதையும் அவர்கள் பதிவிட்டிருக்காங்க. இது தவிர்த்து அம்பாசமுத்திரம், கன்னியாகுமரி, கிள்ளியூர், தூத்துக்குடி, கீழ்வேலூர் போன்ற தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வெற்றி நெருங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமாக ஆலங்குளம் போன்ற தொகுதிகளில் கடுமையான மும்முன போட்டி இருக்குது. அதில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி கிடைத்த ஒரு கிளியர் பிக்சரை விட தேர்தலுக்கு பிறகான இந்த சூழலை கருத்து கணிப்பாளர் கொஞ்சம் கிளியரான ஒரு ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதில் நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய அளவு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ சீமானாலே அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஒரு 91 தொகுதியில் மிகப்பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அது நாம் தமிழர் கட்சியின் ஓவரால் டேட்டாவையும் பெரிய அளவு உயர்த்தும் அப்படிங்கிறதான் அரசியல் நோக்கர்களோட கருத்தாக இருக்குது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அரசியல் கற்றுக்கொள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.